புனித அல் குர்ஆன் பிரதிகள் கடந்த 2 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது எங்களின் மத சுதந்திரம் மற்றும் ஆன்மீக உரிமை தொடர்பில் கடும் கவலை ஏற்படுத்தியுள்ளது. மீளாய்வு குழுவின் ரிவ்யூ கமிட்டி அனுமதி கிடைத்தவுடன் விடுவிக்கப்படும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த மீளாய்வு குழுவும் உத்தியோகபூர்வமாக ரிவ்யூ கமிட்டி அனுமதியை வழங்கியுள்ளது. எனவே இனியும் நிர்வாக அல்லது சுங்க நடைமுறைகளை காரணம் காட்டி இந்த பிரதிகளை அல் குர்ஆன் புனித பிரதிகளை தடுத்து வைப்பதற்கு எந்த நியாயமும் கிடையாது. தயவு செய்த அந்த குர்ஆனை அவசரமாக விடுவிக்கின்ற விஷயத்தை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதாவது கஸ்டம்ஸிலே டிஃபென்ஸிலே இஸ்லாமிய புத்தகங்கள் வருவதற்கு தடை விதிக்கின்ற ஒரு ஏற்பாடும் இருந்து வருகிறது. அதை இங்கு ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி எடுக்கிறார்கள். இதையெல்லாம் எந்த காலத்திலே வந்த சட்டம் என்றால் இது அதாவது கோட்டாபே ராஜபக்ச என்ற ஜனாதிபதியுடைய அந்த காலத்திலே வந்த சட்டங்கள். மீளாய்வு குழுவினர் அவர்களது கருத்தினை தெரிவித்து எமக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். கடிதத்தை பாதுகாப்பு தரப்பினருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். அது சம்பந்தமான கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றத நான் நினைக்கின்றேன். ஒரு நல்ல முடிவு கிட்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த விடயம் சம்பந்தமான விடயங்களை எமது பணிப்பாளர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்பதை சபைக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.